கேம் சேஞ்சர் அதுக்கப்புறமா பெரிய பேன் இண்டியா திரைப்படங்களுக்கு மதகஜ ராஜா மிகப்பெரிய டஃப் கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை சற்றுமே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது மதகஜ ராஜா திரைப்படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதிகரித்து கொண்டே இருக்குன்னா பயங்கரமாக அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 1 லட்சத்துக்கும் மேலே மதகஜ ராஜா டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு படம் பேன் இண்டியா திரைப்படங்களுக்கு டஃப் கொடுத்திருக்கு. அதாவது 2025 அதிகமாக டிக்கெட் சோல்ட் செய்யப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் 5ல மதகஜ ராஜா திரைப்படம் இடம் பிடித்திருக்கு. ஸோ மதகஜ ராஜா திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு, மற்ற திரைப்படங்கள் எவ்வளோ டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கேம் சேஞ்சர் திரைப்படம் 2.14 மில்லியன் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த 6வது இடத்துல தான் மதகஜ ராஜா திரைப்படம் இருக்கு. 5,89,000 டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸோ மதகஜ ராஜா திரைப்படத்தோட ஓப்பனிங் டே டிக்கெட் வெறும் 50,000க்கும் கீழே தான் இருந்தது. கடைசி ஒரு 3 நாள் தான் டெய்லியும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கும் மேலே டிக்கெட் சோல்ட் ஆகி இருந்தது. அதனால கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட லைஃப் டைம் டிக்கெட் சோல்ட் ரொம்ப ஈஸியாக மதகஜ ராஜா பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்